உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். எங்களையே காத்துக்கொள்ள இருக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தவர்களும் விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உம்மோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியவர்களும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் ஏறி எங்களுக்காக உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் பெற்றுத்தாரும். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். எண்ணற்ற புதுமைகளை செய்பவரே, சிறப்பாக கொடிய கொரோனா நோயிலிருந்தும் எண்ணற்ற நோய்களில் இருந்தும் மக்களுக்கு விடுதலை அளித்தவரே, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் பெற்று முன்னேற்றம் அடையவும் வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா,
எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டுமென்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காகவும் மௌனமாக புனித சந்தியாகப்பரின் வழியாக இறைவனிடம் வேண்டுவோம். இறைப்பதம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் இறைவன் தாமே புனித சந்தியாகப்பரின் வழியாக நமக்கு வரங்களாக தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது
நாம் அனைவரும் இறைவனின் ஆசீரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உடல் நலமில்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீர் உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் நிறைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். மரவற்றி மண்ணில் அருள்மழை பொழியும் புனித சந்தியாகப்பரே, எங்களின் பாதுகாவலரே, தேவதாயினால் மிகவும் அன்பு செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்த புனித சந்தியாகப்பரே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் அன்புமிக்க புனிதரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும் இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை கரப்பிடித்து வழிநடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தவர் நீர். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவரே, அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் அரியன்னை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீராக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும்
ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாத வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நமது எளிய அழைப்பினை ஏற்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு மறையுரையை ஆற்ற வந்திருப்பவர் நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்ட குருவானவர், அதிலும் சிறப்பாக நம்முடைய மரவப்பட்டி மண்ணின் மைந்தர் அருள் தந்தை கிறிஸ்து ராஜா அடிகளார். தந்தை அவர்கள் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், எளிமையானவர். நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே சிறந்த கல்வி பணி ஆற்றக்கூடியவர். எத்தனையோ பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தியும் பல மாணவர்கள் கல்வி அறிவு பெறக்கூடிய அந்த முயற்சியினை வெவ்வேறு விதங்களில் மிகவும் சிறப்பாக பணி செய்திருக்கின்றார். தந்தை நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே பல பங்குகளிலே நல்லதொரு பங்கு பணியாளராகவும் சீரும் சிறப்புடன் தனது பணியை செய்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தந்தை அவர்கள் கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய ஆற்றுப்படுத்துதல் என்ற ஒரு முக்கியமான பணியை எத்தனையோ மக்களுக்கு எடுத்து சென்று நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நல்ல நாளிலே நம்முடைய மரவப்பட்டி மண்ணின் மைந்தராகிய இவர் இங்கு வந்திருக்கின்றார். ஏறக்குறைய இந்த மரவப்பட்டி மண்ணிலிருந்து 15 குருக்கள் குருவாக திருநிலை பெற்று பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் இந்த நல்ல நாளிலே நமக்காக வந்து இங்கு ஜெபிக்க இருக்கின்றார். நாம் அனைவரும் தந்தை அவர்களை வரவேற்கும் வண்ணமாக கரவொலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு நமது வரவேற்பை தெரிவிப்போம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய அன்பு தந்தை ராபர்ட் அவர்களே, அருள் சகோதரிகளே, இந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலராம் புனித சந்தியாப்பருடைய அருள் துணையை வேண்டி அவருடைய ஆசீர்வாதங்களை இவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த இனிய மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொண்டு இப்படியிலே பங்கேற்க உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இறைவன் அருங்கொடைகளை ஆள்பார்த்து கொடுக்காமல் எல்லாருக்கும் நிறைவாக கொடுக்கிறார். அதனால் தான் அதற்கு அருள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய அருளையும் ஆசியும் நிரம்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அதே இறை தந்தையினுடைய இரக்கத்தை கொண்டவர்களாக அதை அனுபவித்த நாம் பிறகு கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உள்ளத்திலே உணர்வோம். இரக்கம் இல்லாத நிலையிலே பலர்களுடைய மனங்களை காயப்படுத்தி இருக்கிறோம். அருள் வாழ்வை நிறைவாக வாழ்வதற்கு தவறி இருக்கிறோம். வாழ்க்கையில் கணக்கு பார்த்து பிறருக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். இவருக்கு செய்வதால் எனக்கு என்ன பயன் என்று எண்ணி பல நேரங்களில் நம்முடைய கைகளை குறுக்கிக் கொண்டிருக்கிறோம். இத்தகைய தருணங்களுக்காக நாம் மனம் மருந்துவோம். இன்னும் சிறப்பாக மன்னிக்க மறந்த தருணங்கள், மன்னிக்க மறுத்த தருணங்கள், அவற்றிற்காக மனம் மருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால்
அருளால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரை ஒன்றித்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருமணமாய கிறிஸ்து வழியாக உம்மை நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 1-7 மற்றும் 11-13. சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் அறிவு உண்டு, இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படைய செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உள்ளார். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவருக்கும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கின்றோம். ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள். அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைப்படுகிறது. இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாய் இருக்கிறது. அவர் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தவர் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவம் ஆகும். ஆகையால் என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தோ உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உருதந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும்.
ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனே என்று பாரும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். Alleluia, 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 alleluia. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கேட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள்,
அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்தரும் அப்பமாக மாறுவதாக என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவர் இணைக்கும் இறைவாமை போற்றுகிறோம். ரசத்தை பெற்ற மனித வைக்கும் ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வரும் பானமாக மாறுவதாக வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவை தாழ்ந்துள்ளத்தோடு முறையுள்ளத்தோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும்படி ஏற்றுக்கொள்ளும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தூய பள்ளி எல்லாம் வல்ல அன்பு நிறைந்த தந்தைக்கு ஏற்றதாகும்படி அமைய மன்றாடுவோம். தமது நன்மைக்காகவும் எல்லாம் ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவி அருளும். உமது திருவிழப்படி திருத்துதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக்கிணத்தில் பருகிய புனித சந்தியாப்பருடைய நவநாளிலே உமக்கு உந்த வழியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றென்றும் இல்லாயரே, உமது மந்தைய நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர்கள் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீ. ஆதலால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை
ஆர்ப்பரித்து பாடுவதாவது தூயவர் 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 கலைகள் கடவுள் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஹோசானா உன்னதங்களிலே ஹோசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஹோசானா உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. எங்கள் நன்றி பெருக்கின் அடையாளமாக திருப்பீடத்திற்கு கொண்டு வந்துள்ள இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உம்முடைய தூய ஆவியை பொழிந்து தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட விழம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் இணங்க எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இது அருமையான நாளிலே திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய புனித சந்தியாகத்துறையின் பக்தர்களை பதம் சமர்ப்பிக்கின்றோம். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பிடத்தை உற்று நோக்கி நாங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் இத்திருப்பலியின் வழியாக எங்களுக்கு அருளாக ஆசீர்வாதமாக கிடைக்கும் என்ற உயர்ந்த நம்பிக்கையில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கலமாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி நிலவுவதற்காக மன்றாடுவார். நம்முடைய வாழ்வை அச்சுறுத்தக்கூடிய எல்லா கனமான காரியங்களையும் அவரிடம் ஒப்புக் கொடுப்பார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரேன். உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு கொடுத்தவரே, நீர் கொடுத்த அமைதியை நாங்கள் இழந்து நிற்கிறோம். எங்களுடைய பலவீனங்களாலும் பாவங்களாலும் சுயநல செயல்பாடுகளாலும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் அமைதியை இழந்து எங்கள் அமைதியின்மைக்கு நாங்களே காரணமாகி இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை பொருட்டும் ஆண்டவரே உமது அருள் ஆசிரியை முன்னிட்டும் எங்களுக்கு முது அமைதியையும் முது மகிழ்ச்சியையும் முது ஒற்றுமையையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வார். அமைதி வைத்தாக, அமைதி வைத்தாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய் ஆவியானவரின் ஒத்துழைப்பால் முது இறப்பின் வழியாக இந்த உலகிற்கு வாழ்வழித்தீரை. இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்கள் குற்றங்களை எல்லாம் இருந்து எங்களை விடுவித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தோண்டி இருக்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ளும் திருரத்தம் காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆராதனையும் புகழும்
புனகனா என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கின்றேன், உம்மை நம்பியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. என்னை நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் மத்தியிலே, ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம்.
என்பதை உணர்வார். இந்த ஆலயத்திற்கு புனித சந்தியாப்பருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இறைவனிடமிருந்து அருளையும் ஆசியையும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் ஒளி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கின்ற பொழுது நாம் செய்வது அறியாது திகைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு நம் வாழ்க்கை சென்றுவிடும். கடந்த திங்கட்கிழமை ஒரு இடத்துக்கு போகிற வழியில் என்னுடைய இருசக்கர வாகனம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. காற்று இறங்கி விட்டது. அதனால் காத்தளிப்பதற்காக ஒரு கடைக்கு, பஞ்சர் கடைக்கு போய் சொன்னபோது அவர் சொன்னார், கொஞ்ச நேரம் உட்காருங்க சார், 2 பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, காத்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வரேன்னு சொன்னார். அப்போ ஒருவர் இவ்வாறு தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். அந்த மனுஷனுக்கு பெரிய லக் அடிச்சிச்சு தெரியுமா? அன்புக்குரியவர்களை, யாரையும் இந்த லாட்டரி வாங்கணும் என்று சொல்வதற்காக இதை சொல்லவில்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி மாற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இதை சொல்ல விரும்புகிறேன். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ லக்கி அடிச்சது தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்னையா நடந்துச்சுன்னு சொல்லி இன்னொருவர் கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு திடீர்னு அவர் வாங்கிய லாட்ரி சீட்டில் 10 லட்ச ரூபா விழுந்துருச்சு. அந்த பரிசு தொகையை அவர் பெற்றுக்கொள்ள சென்ற பொழுது அவர் விழவெழுத்து போய்விட்டார். உடல் முழுவதும் நடுங்க தொடங்கிவிட்டது. அவருக்கு பலவிதமான தேவைகள் இருந்தும் கூட இந்த பெரும் தொகையை பார்த்தவுடனே அவர் விழவெழுத்து போய்விட்டார். இறுதியாக அந்த நபர்கள் ஒரு ஆட்டோவை பிடிச்சு அவர் கையில் பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சாங்க என்று சொன்னார். உடனே அடுத்த நபர் கேட்டார், இந்த நபர் இந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவரா, ரொம்ப நாள் இதை பயன்படுத்தியவரா, அதாவது சீட்டு வாங்கினவரான்னு கேட்டார். இல்லை இல்லை, ஏதோ ஒரு லக்கில் அவருக்கு கிடைச்சிச்சு என்று மற்றவர் சொன்னார். இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளுடைய அருள் என்பது நாம் வேண்டுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மிகவே மேலாக கொடையாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் ஒருபோதும் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன் கதிரவனை உதிக்க செய்வதோடு மட்டுமல்ல, அனைவருக்கும் நல்ல மழையையும் கொடுக்கின்றார். அப்ப கடவுள் என்னுடைய அருளை இவன் பெறுவதற்கு தகுதியானவன், இவள் தகுதியானவள் என்று நினைத்து தன்னுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் ஒருபோதும் கொடுப்பதில்லை. மாறாக தன்னுடைய அருள் வளத்திற்கு ஏற்ப, அவர் நம்மீது கொள்ளக்கூடிய இரக்கத்திற்கு ஏற்ப அவர் தன் அருளை நமக்கு நிறைவாக கொடுக்கிறார். அந்த அருளை நாம் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட கடவுள் தன் அருளை நமக்கு கொடுப்பதில் ஒருபோதும் கணக்கு பார்ப்பது கிடையாது என்பதுதான் இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் சான்று பகரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உணர்வுகளாக இருக்கிறது. ஏன் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மில் பலருக்கும் கூட இதுதான் அனுபவமாகவும் இருக்கின்றது. கடவுள் எனக்கு எவ்வளவோ அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறார். அந்த அருள் கொடைகளை பெறுவதற்கு நான் தகுதியானவனா என்ற கேள்வியை கேட்டால் நாம் ஒவ்வொருவருமே இல்லை என்பதைத்தான் பதிலாக சொல்ல முடியும். காரணம், கடவுள் அந்த அளவிற்கு நமக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறார். அப்ப அந்த கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்பு செய்வதற்கு அழைக்கக்கூடிய இயேசு
உங்களுக்கு அன்பு காட்டுவோருக்கு மட்டுமே அன்பு காட்டுங்கள் என்று சொல்லவில்லை. பிறரை விட நீங்கள் மேலான காரியம் என்ன செய்து விடுகிறீர்கள் அப்போது என்று கேட்டு விடுகிறார். மாறாக உங்களை வெறுப்போரையும் அன்பு செய்யுங்கள். யாரை மன்னிக்க வேண்டும்? யார் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை மட்டும் மன்னியுங்கள் என்று இயேசு ஆண்டவர் சொல்லவில்லை. யாரெல்லாம் உங்களுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் மன்னியுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக உங்கள் எதிரிகளையும் உங்களை எதிரிகளாக பாவித்து செயல்படக்கூடியவர்களையும் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். அதோடு நிற்கவில்லை, அவர்களுடைய நலவாழ்வுக்காக நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக எல்லாவற்றையும் மிக சுருக்கமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆசி கூறுங்கள், நன்மை செய்யுங்கள், அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று சொன்னவர், உங்கள் தந்தை உங்கள் மீது எத்துணை இரக்கமிக்கவராய் இருக்கிறாரோ அத்துணை அளவிற்கு நீங்கள் மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இதை செய்கிறேன் என்று சொல்வதை விட, அல்லது இந்த நபர் எனக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறார், ஆகவே நான் அவருக்கு பதிலன்பு காட்ட விரும்புகிறேன் என்று நினைப்பதை விட, ஆண்டவர் இயேசு நமக்கெல்லாம் மேல்வரி சட்டமாக இறை தந்தையை காட்டுகிறார். அடுத்தவர் உங்களுடைய அன்பை, உங்களுடைய மன்னிப்பை, உங்களுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் தந்தையுடைய இரக்கத்தை, தந்தை எவ்வாறு தகுதியற்றவர்கள் மீது தன் இரக்கத்தை நிறைவாக பொழிகிறாரோ அதுபோல நீங்களும் இரக்கமிக்கவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனை மற்றவிடமிருந்து பிரித்து காட்டக்கூடிய உயர்ந்த பண்பாக இருக்கிறது என்பதை உள்ளத்திலே பதிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே கூடியிருக்கக்கூடிய நமக்கு இது மிகப்பெரிய சவாலான காரியம். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுடைய எண்ணிக்கையை விட பிடிக்காதவங்க எண்ணிக்கை தான் ரொம்ப பெருசு. நாம் அன்பு செய்யக்கூடியவருடைய எண்ணிக்கையை விட யாரையெல்லாம் பகைத்திருக்கிறோம் என்ற ஒரு அட்டவணை போட்டால் அதுதான் ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னும் மேலாக இவர்களெல்லாம் எனக்கு வஞ்சகம் செய்திருக்கிறார்கள், எனக்கு எதிராக சதி செய்திருக்கிறார்கள், நான் வீணாகி போவதற்கு, இந்த நிலையில் இருப்பதற்கு இவர்களெல்லாம் காரணமாக இருந்து என்னை விழ வைத்திருக்கிறார்கள், இவர்களை நான் பழிவாங்கியே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பழி வாங்கக்கூடியவர்களாக பல நேரங்களில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஒரு கணத்தில் அறைந்தால் அவர்களுக்கு மறு கணத்தையும் காட்டுங்க. உங்களுடைய மேலாடையை எடுத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார் என்று சொன்னால் உங்கள் அங்கியையும் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். அதோடு மட்டுமல்ல, இவருக்கு கடன் கொடுத்தால் எனக்கு லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு ஒருபோதும் கொடுக்காதீர்கள். அன்புக்குரியவர்களே, இதோடு மட்டுமல்ல, எத்தகைய எதிர்பார்ப்புமின்றி எல்லாரையும் அன்பு செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். காரணம், நம் கடவுளும் கூட நம்மை நிறைவாக அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இயேசு ஆண்டவர் பிழப்படுத்துகிறார். இவர்களெல்லாம் என்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியானவர்கள், இவங்கெல்லாம் நல்லவங்க, இவர்களை மட்டும்தான் ஆசீர்வதிப்பேன், இவர்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று இயேசு ஒருபோதும் சொல்லவில்லை. மாறாக தன்னை
சிலுவையில் அறைந்தவர்களையும் தன்னை கொடுமைப்படுத்தியவர்களையும் பார்த்து அவர்களுக்காக மன்றாடக்கூடிய இயேசுவை தான் சிலுவையில் தொங்கக்கூடிய நிலையில் சந்திக்கின்றோம். லூக்கா நற்செய்தியில 23ஆம் அதிகாரம் 34வது இறை வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் அறியாமல் செய்கிறார்களா? திட்டமிட்டு சரியான சாட்சிகளை, பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி மக்கள் கூட்டத்தை இயேசுவுக்கு எதிராக முழக்கமிடச் செய்து சரியான திட்டமிட்டு செயல்படக்கூடிய அவர்கள் என்று நாம் சிந்திக்கக்கூடிய மக்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இவர்கள் செய்வது அறியாது செய்கிறார்கள், தந்தையே இவர்களை மன்னியும். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு அதிகாரம் இல்லையா, ஆற்றல் இல்லையா அவர்களை பழி வாங்க? நம் கடவுள் பழி வாங்கக்கூடிய கடவுள் அல்ல. நம் கடவுள் அடுத்தவர்களை தீர்ப்பிடக்கூடிய கடவுள் அல்ல. மாறாக மன்னிக்கக்கூடியவராக, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை எழுத்து ஏம்பிதான் இயேசாண்டவர் அழகாக சொல்லுகிறார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுள்ள பெரும்பான்மையான நேரத்தை இருமாப்போடும், பழிவாங்கக்கூடிய உணர்வோடும், காயப்பட்ட இதயத்தோடும், வருத்தத்தோடும், கனத்த இதயத்தோடும் தான் கழித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இப்படி வாழ்வதற்கு நம்மை அழைக்கவில்லை. மாறாக நம்மை துன்புறுத்துவோரை மன்னிக்கக்கூடியவர்களாக, அவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்காக பரிந்துரைக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சற்று கடினம் என்று சொல்வதை விட மிக மிக கடினமான காரியத்தை தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். கடவுள் ஒருபோதும் நமக்கு நம் தகுதியை பார்த்து தன் கொடைகளை கொடுப்பதில்லை. பிறகு ஏன் நாம் அடுத்தவருடைய தகுதியை பார்த்து அடுத்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவை தீர்மானிக்கிறோம் என்பதுதான் நமக்கு முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். பழி வாங்குவது நம்முடைய பணி அல்ல, நம்முடைய பணி அன்பு செய்வதற்கு தான். ஆகவே தான் அன்னை தெரசால் மிக அருமையாக சொன்னார், நான் பழி வாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் நான் அன்பு செய்வதற்குரிய நேரத்தை, வாய்ப்பை இழந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவங்கள பழி வாங்குவோம் நினச்சிக்கிட்டு நம்ம செயல்பட்டு இருப்போம். ஆனால் பல வருஷங்கள் கழித்து இன்னைக்கு நினச்சி பார்த்தா அந்த காரியம் எவ்வளவுக்கு நகைப்புக்குரிய ஒரு காரியமாக நாம் செயல்பட்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, பிறர் மனிதர்களை காயப்படுத்த விரும்பக்கூடிய மனிதர்கள் தங்களையே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். முதலில் அடுத்தவரை நாம் பழி வாங்குறோமோ இல்லையோ, நம்மளை நாமே பழி வாங்கி கொள்கின்றோம். இன்னைக்கு ஒரு பெரிய நோய் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. நமக்கு, நம்முடைய வாழ்விற்கு, நம்முடைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் திறன் நமக்கு எதிராக செயல்பட்டு அதுவே ஒரு நோயாக மாறக்கூடிய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி நம்மை பழிவாங்கக்கூடிய, நம்மை உடல் நலக்குறைவு ஏற்படுத்தக்கூடிய ஆட்டோ இம்யூனோ சிஸ்டம் அப்படியே கெட்டு அது ஒரு டிசீஸாக மாறுகிறது. ஏன் அப்படின்னு கேட்கின்ற பொழுது
பலவிதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் உளவியலாளர்கள் ஒரு விளக்கத்தை அருமையாக கொடுக்கிறார்கள். என்ன விளக்கம் சொன்னால், நான் என்னை சுற்றி வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் வெறுத்து கொண்டே இருக்கிறேன், கோபப்பட்டு கொண்டே இருக்கிறேன், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நம் உடலில் உள்ள எல்லா சக்திகளும், உடலில் உள்ள எல்லா செல்களும் நம்மை பற்றி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த மனிதன் எல்லாரையும் வெறுக்கிறான், இவன் தன்னையே வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இவருடைய சிந்தனைக்கு ஏற்ப இவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலையே இவனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒன்றாக மாற்றி இவனுடைய உடலை இவனையே வெறுக்க வைப்போம் என்று நம் நோய் எதிர்ப்பு சக்தியானது நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலாக மாறி நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அடுத்தவரை பழி வாங்கணும், அடுத்தவங்களை தீர்ப்பிடணும், அடுத்தவங்களை தண்டிக்கணும், அப்போ நம்ம நினச்சி செயல்பட்டோம் என்று சொன்னால் நம் உடல் கூட நம் சார்பாக செயல்படாது, மாறாக நமக்கு எதிராகத்தான் செயல்படும். அப்போதான் இயேசுவானவர் தந்தையை படம் பிடித்து காட்டுகிறார். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கடவுளுடைய அருள் துணையை பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் சரி, திருப்பாடல் ஆசிரியர் மிக அருமையாக சொல்வார், ஆண்டவரை உன் திருமுனையில் நிற்பதற்கு நான் என்ன தகுதி படைத்திருக்கிறேன், தகுதி படைத்தவன் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆக எத்தகைய தகுதியின்மையில் நாம் இருந்தாலும் கடவுள் தன் அருள் வளத்தை நம் மீது நிறைவாக பொழிகிறார். அந்த நம்பிக்கையோடு தான் நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஐயோ, நான் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு தகுதி இல்லாதவன், நான் பாவி, நான் அடுத்தவங்களை மன்னிக்காதவன், அடுத்தவங்களை தீர்ப்பிட்டிருக்கிறேன், அடுத்தவங்களுக்கு எதிராக குற்றம் செய்திருக்கிறேன், அடுத்தவன் கெட்டு போகிறதுக்காக நான் பல செயல்களை செய்திருக்கிறேன், கடவுளை முன்னிலையில் நிற்பதற்கு நான் தகுதியற்றவன், கடவுள் என்னை ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் நாம் இங்கே கூடியிருக்கவில்லை. மாறாக நான் பலவீனன் தான், கடவுளை அருளை பெறுவதற்கு தகுதியற்றவனாகத்தான் இருக்கிறேன். ஆனால் கடவுள் தன் இரக்க மிகுதியால் நம் ஒவ்வொருவரையும் என்னை முழுவதும் ஆசீர்வதிக்கிறார். என்னை அவர் குணப்படுத்துவார், என் தேவைகளை அவர் கண்டடைவார், என் வாழ்வுக்கு, நல வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இந்த இடத்தில் அவரிடம் நான் மன்றாடினால் எனக்கு நிறைவாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை. காரணம், இறை தந்தை இரக்கமிக்கவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நம் தகுதியின் பொருட்டு நாம் இங்கே கூடியிருக்கவில்லை, நம் தகுதியின்மையின் பொருட்டு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இறையேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தகுதியில்லாத நான் எல்லாம் வல்லவரிடமிருந்து அருளையும் ஆசையும் பெற வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால், அவளுடைய நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால், என்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களை அன்பு செய்வதற்கு, அவருடைய குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? தயாராக இருக்கத்தான் வேண்டும். இருந்தால்தான் நீ என் சீடன் சீடத்தி என்பதை இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் பேசிட்டு இருக்கப்ப மனைவி இவ்வாறு சொல்கிறார், ஐயோ சாமி, இவர்கிட்ட நான் பேசி பேசி அழுத்து போச்சு, யோ இப்படி செய்யாதையா, இப்படி தாயா செய்யணும், குளிக்காதையா, எத்தனை தடவை சொல்கிறது. ஒரு மனைவி இவ்வாறு சொன்னார், என் கணவர் எப்போதோ ஒரு முறை தான் குளிப்பார், ஆனால் அவர் குளிக்காத சமயத்தில் அவர் பணி செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலும் சரி, அந்த சமூகத்திலும் சரி, 100% ஏன் 150% அவர் நல்லவர் என்று பெயர் எடுக்கிறார். ஆனால் எப்போ குளிக்கிறாரோ அப்போ எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். அதனால் குளிக்காதையா குளிக்காதையா, நான் தலையான அழிச்சுக்கிறேன், இந்த ஆளை கேட்க மாட்டேங்கிறாரு, பேசாமல் இந்த ஆளை விட்டுட்டு போகலாம் அப்போ நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு தாய் தன்னுடைய புழம்பலையிடம் கொட்டினார். இறையேசுவில் என் அன்புக்குரியவர்களை, அடுத்தவர்
எனக்கு ஏற்ப மாற வேண்டும். நான் நினைப்பது போல அடுத்தவர்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். நான் நினைக்கின்ற வகையில் அவர்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதை நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, நம் உடன் பிறந்தோருக்கு, நம் அண்ணனுக்கு, தம்பிக்கு, நம் சகோதரனுக்கு, நம் சகோதரிக்கு, என் அக்காவுக்கு, என் தங்கைக்கு, என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் மாமாவுக்கு, அத்தைக்கு நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நான் கேட்டால் மிகப்பெரிய கேள்வியாகத்தான் அது இருக்கிறது. உங்கள் தந்தை இரக்கமிக்கவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமிக்கவர்களாயிருங்கள் என்ற இயேசுடைய வார்த்தை இன்று நமக்கு விளக்கக்கூடிய அறைகூவலாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் நாம் அடுத்தவரை தீர்ப்பிடுவதற்காகவோ, அடுத்தவர்களை குறை சொல்வதற்காகவோ, அடுத்தவர்களை திருத்துவதற்காகவோ இந்த உலகில் நீங்களும் நானும் பிறக்கவில்லை. இந்த உலகில் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கடவுள் அற்புதமானவர், அதிசயமானவர், என் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இந்த நொடிப்பொழுது வரை என்னையும் என்னோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் காட்டக்கூடிய அன்பை, இரக்கத்தை இந்த உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் காட்டுகிறேன். அந்த கடவுள் இந்த நொடிப்பொழுதிலும் இந்த உலகை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை என் வார்த்தையாலும், சொல்லாலும், செயலாலும், பார்வையாலும், என் நடத்தையாலும் இந்த உலகிற்கு காட்டுவதற்காகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த பழி வாங்கக்கூடிய, குறை சொல்லக்கூடிய, குற்றம் சாட்டக்கூடிய, அடுத்தவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய, அடுத்தவருடைய தகுதியை பார்த்து அவர்களுக்கு செயல்படக்கூடிய இத்தகைய மனநிலையிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இயேசு அருமையாக சொல்கிறார், பிறருடைய குற்றங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்கு மனம் இருந்தால்தான் உங்களுடைய குற்றங்களும் மன்னிக்கப்படும். பிறருக்கு நல்லவை செய்வதற்கு உங்களுக்கு மனம் இருந்தால்தான் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நம்முடையதாக்கிக் கொள்வதற்கு நமக்கு தகுதி கிடைக்கிறது. இப்போ ஆழ்வார்த்து செயல்படாத கடவுள், நம்முடைய தகுதியை பார்த்து நமக்கு அருள் வளங்களை கொடுக்காத கடவுள், மாறாக தகுதியின்மையை பார்த்து நமக்கு எல்லா அருள் கொடைகளையும் கொடுக்கக்கூடிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகிலே அன்பையும் மன்னிப்பையும் கொடுப்பதற்கு, பிறருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைப்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கூடியிருக்கக்கூடிய நம் மனசில் பலவிதமான காயங்கள் இருக்கலாம். பல மனிதர்கள் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம். இன்னும் சொல்லணும்னு சொன்னால், அடுத்தவர்கள் நம்மை காயப்படுத்தியதை விட நம் மனசை நம்ம ரொம்ப காயப்படுத்தியிருக்கங்க. ஒருவர் நம்மை ஒரு முறை தான் குத்தி இருப்பார், திட்டி இருப்பார், அடித்திருப்பார். ஆனால் 1000 முறை அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து நான் 1000 முறை என் உடலை, என் மனதை, என் வாழ்வை நாம் சீரழித்திருக்கிறேன். அப்ப அடுத்தவங்க எனக்கு செய்கிற கொடுமையை விட எனக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய தீமை, நமக்கு நடந்த அந்த தீய காரியங்களை நினைத்து நம்மை காயப்படுத்தி கொள்ளக்கூடிய காரியங்கள் தான் நம் வாழ்வை இன்னும் ஆழவே பாதிக்கின்றது என்பதை உணர்ந்து பார்க்க ஆண்டவனுக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இரக்கமிக்கவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கத்திற்கு சான்று பகர பிள்ளைகளாக நாம் இந்த மண்ணிலே பிறரை அன்பு செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய பகைவரை அன்பு செய்யக்கூடியவர்களாக, எல்லாருக்கும் இன்முகம் காட்டக்கூடியவர்களாக வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கடவுளுடைய அழைப்பை பெறுவதற்கு பெற்றிருக்கக்கூடிய நாம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், அவர் காட்டக்கூடிய பாதையில் பயணிப்பதற்கு சக்தியற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்வார். நாம் பலவீனர்கள் தான். இந்த பலவீனர்களாகிய நம்மை பலப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம மத்தியிலேயே கூடியிருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை திடப்படுத்தும். பவுல் அழகாக சொல்லுகிறார், என்னுடைய பலவீனத்தில் தான் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படும்.
பலவினர்களாகிய நம்மை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தட்டும். அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் அருள் வெள்ளத்தையும் எல்லா மனிதர்களுக்கும் காட்டும் விதமாக நம்மையும் அவருடைய கருவியாக பயன்படுத்த அருள் துணை வேண்டி இந்த நேரத்திலே ஜெபிப்பார். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா காயங்களையும் ஒப்புக் கொடுப்பார். நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய அருளை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தும் கூட எங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க. உங்களுடைய கொடைகளால் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க. இது இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் உங்களுடைய அருளை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்பதனால் அல்ல, மாறாக நீர் இரக்கமிக்கவராக அருளை நிறைந்தவராக இருக்கிறீர். எங்களுடைய தகுதியை பார்த்து எங்களுக்கு அருளை வழங்கக்கூடியவராக அல்ல, மாறாக எங்களுடைய தகுதியின்மையில் முதல் வளத்தை எங்களுக்கு நிறைவாக கொடுத்து எங்களை வாழ்விக்கக்கூடியவராக நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் தான் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தை தேடி சந்தியாக்களுடைய பரிந்துரை ஜெபத்தை நாடி இந்த ஆலயத்திற்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாங்கள் அன்பு செய்யக்கூடிய மனிதர்களை விட நாங்கள் வெறுக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக நாங்கள் நெருங்கிய உறவுகளில் கூட வெறுப்பையும் மனக்கசப்பையும் சம்பாதித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிறார். எங்களுக்கு இப்படி ஆசீர்வாதங்களை கொடுங்க. அடுத்தவருடைய தகுதியை பார்த்து அவர்களுக்கு நல்லது செய்ய, அன்பு செய்ய, அவர்களை மன்னிக்க, அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை கொடுக்க அல்ல, மாறாக அடுத்தவர்கள் அவர்களுடைய தகுதியின்மையில் இருந்தாலும் கூட உங்களுடைய அளவற்ற இரக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் அந்த இரக்கத்தை எங்களோடு வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கொடுப்பதற்கு எங்களுக்கு அருளை தாருங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை காயப்படுத்தக்கூடிய எல்லா மனிதர்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிங்க. பல நேரங்களில் அவர்களை மன்னிக்க இயலாத மனமுடையவர்களாக இருக்கிறோம். அவங்களை நினைச்சு பார்த்தாலே எங்கள் உடல் அசைவுறுகிறது. ஆண்டவரே, அவர்கள் மீதும் நீ இரக்கம் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, அவர்களெல்லாம் மன்னிக்கிறோம், அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல, தகுதியற்றவர்களாக நாங்கள் இருந்தும் எங்களை அன்பு செய்யக்கூடிய நீ எங்கள் தந்தையாக இருக்கிறீர் என்பதற்காக அவர்களையும் மன்னிப்பதற்கு நாங்கள் துணைகின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு நாங்கள் சாபத்தை கொடுத்திருக்கிறோம். அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். எல்லா மனிதர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அவங்க குடும்பம் செழித்தோங்கி வளரட்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, பல நேரங்களில் இவர்களுக்கு இதை நான் செய்தால் எனக்கு என்ன திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அந்த வரையறையை தாண்டி வருவதற்கு எங்களுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க. நாங்கள்லாம் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய அருள் கருவிகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். அடுத்தவருடைய தகுதியை பார்க்காது அவர்களுக்கு உங்களுடைய அருள் எங்கள் வழியாய் கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக எங்களால் இயன்ற அளவிற்கு எல்லா மனிதர்களையும் அன்பு செய்வதற்கு எங்களுக்கு வரம் தாருங்கள். ஆண்டவரே, எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் பணி செய்யக்கூடிய இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க.
இந்த ஊரில் இந்த இடத்துல தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதிங்க. நாங்கள் நோயிலிருந்து நலம் பெறுவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நோயை மட்டுமல்ல, உம்முடைய அருளையும் ஆசையும் இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகள், உடல் உள்ள மன நோயாளிகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்களை குணப்படுத்துங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திக்கு திசை தெரியாது விழுவிதுங்கி நிற்கக்கூடிய எல்லா மக்களையும் உம்முடைய திருப்பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீங்கள் சபித்தோரை அனைவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் வீழ்ச்சியில் மகிழ்ச்சியுற்ற எல்லா மக்களுக்காக, எல்லா மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா சூழலிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை இந்த மண்ணிற்கு எடுத்து இன்பக்கூடியவர்களாக, உம்முடைய அளவற்ற இரக்கத்தை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் அந்த இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் கருணையையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வலுவற்ற எங்களுக்கு உம்முடைய அருள் துணையை கொடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் பல்வேறு தேவைகளுக்காக இறங்கி வந்திருக்கிறோம், வேண்டி வந்திருக்கிறோம். எல்லா காரியங்களையும் உங்கள்கிட்ட ஒப்புக் கொடுக்குறோங்க ஐயா. நாங்கள் பலவீனர்கள் தான், ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எதையும் செய்வதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு. என் கடவுளின் அருள் துணையோடு எதையும் சாதிப்பதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த இடத்துல குழுமி வந்திருக்கிறோம். எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பி நாங்கள் ஒருபோதும் வீழ்ந்து விடாது, அழிந்து போகாது, உம்மோடு இணைந்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். எங்களை துன்புறுத்தக்கூடிய எல்லா உடல் உள்ள நோய்கள், மனக்கசப்புகள், குடும்ப பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய திருப்பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பலவீனர்கள் தான் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் உமது வல்லமையை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய அன்பு கருவிகளாக எங்களை மாற்றுங்க. எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தெய்வமே, ஆமென். அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மயில அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூயாவையானவரின் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாற்று செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.